பிரைஸ் த லார்ட். அன்பானவர்களே, நாம் வசனத்தை மேற்கோள் காட்டி நம் தேவனிடத்தில் விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபிப்போமா? அதற்காக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஏசப்பாவிடம் நாம் கேட்போம். ஏசப்பா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்ததப்பா, வெறுமையாக இருந்தது, இருள் நிறைந்து காணப்பட்டது. அப்படிப்பட்டதான அந்த பூமியிலே நீங்கள் வெளிச்சம், ஆகாய விரிவு, ஆறுகள், கடல்கள், புல் பூண்டுகள், செடிகள், கொடிகள், விலங்கினங்கள், ஊரும் பிராணிகள், கடல்வாழ் ஜீவன்கள், மனிதர்கள் போன்ற எல்லாவற்றையும் படைத்து நீங்கள் பூமியை அழகு பார்த்தீங்கப்பா. விதமாக அழகுள்ள பூமியாக நீங்கள் பூமியை மாற்றினீங்களே, அதுபோல் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையானது ஒழுங்கின்மையாக காணப்படுகிறதப்பா. ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலைக்கு நேராக இருக்கிறதப்பா. தனிமையாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருள் நிறைந்த வாழ்க்கையாக காணப்படுகிறது. வியாதிகள், வறுமைகள், பிசாசின் போராட்டங்கள், கடன்கள் போன்ற பிரச்சனைகளால் என்னுடைய குடும்பமானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக காணப்படுகிறதப்பா. இந்த பூமியை அளவுள்ள பூமியாக நீங்கள் மாற்றினது போல என்னுடைய குடும்பத்திலையும் இருக்கிற எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களையும் மாற்றி என் குடும்பத்தையும் ஒரு அழகுள்ள குடும்பமாக, சந்தோஷம் நிறைந்த குடும்பமாக, சமாதானம் நிறைந்த குடும்பமாக, அன்பு ஐக்கியம் நிறைந்த குடும்பமாக என்னுடைய குடும்பத்தையும் ஒரு அழகுள்ள குடும்பமாக மாற்றுங்க அப்பா. நான் உம்மை விசுவாசிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே என் குடும்பத்தை மாற்றப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தருகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன்.